பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நமக்கு கண்விழிக்கு கிருபை செய்தார் அல்லவா? இந்த சிந்தனை துளிகளின் மூலம் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை ஆண்டவர் நம்மை நடத்தும்படிக்கு அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவையும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அற்புதமான கால வேளைக்காக, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். விசேஷமாக இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் எங்களை நீர் நடத்தும். இந்த நாளுக்கான எங்களுக்கு தேவையான வேத வாக்கியத்தை தந்து எங்களை வழி நடத்தும். வேத வாக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளரச் செய்யட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சுகமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சுகமாக தங்க பண்ணியிருக்கிறார். இன்னமும் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். இன்றைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு மரண சமயத்தை தேவனே நியமித்திருந்தார். அங்கே ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராகிய ஏசாயாவிடத்துல நீ போய் ஜனத்தின் அதிபதியாகிய அங்கே எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து விடுவாய் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு போயிட்டார், கிளம்பிட்டார். இவர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக சுவர்புறமாய் படுத்திருந்த படுக்கையில, நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த அந்த படுக்கையில சுவர் பக்கமாக திரும்பி அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தாவே, என்னை நினைத்தரணும், நான் உன்னுடைய வீட்டிலெல்லாம் உண்மையா இருக்கணும், என்னை நினைத்தரணும், என்னை இவ்வளவு சீக்கிரமா என்ன எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே மனம் இறங்கிட்டார் கர்த்தர். அவனுடைய கண்ணீருக்கு, விசுவாச ஜபத்துக்கு மனம் இறங்கினார். எந்த தீர்க்கதரிசி நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு கிளம்பி போனாரோ ராஜா அரண்மனை விட்டு, அதே தீர்க்கதரிசி அரண்மனையினுடைய பாதி முற்றம் செல்லும் முன்னே, நீ போ, என்னுடைய தாசனுக்கு சொல்லு, உன்னுடைய ஆயுசு காலத்தில் இன்னும் 15 வருடத்தை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லு என்று சொல்லி அனுப்பிட்டார். அவர் நீ மரணித்து விடுவாய் என்கிற செய்தியும் சொல்லி அனுப்பினார். அதையும் சொன்னாங்க. அவருக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயமா தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இறங்கி 15 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று தெரியும். உடனே ஆண்டவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிதலோட வந்து இங்கே எசேக்கியாவுக்கு சொல்லி, அவர் நீ தேவாலயத்துக்கு போவாய், அதுதான் அடையாளம் என்று சொன்ன பிறகு சுகத்தோடு கூட தேவாலயத்துக்கு போனார். அங்கே எழுதி வைக்கிறார், தேவாலயத்தில் எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறாரு? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். என்ன ஒரு அதிசயம்! கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஒரு ராஜா சொல்றாருயா, சாதாரணமா இல்ல, நம்மள மாதிரி ஆளுங்களை, சராசரி மனிதன் அல்ல, ஒரு ராஜ்யத்தின் ராஜாவே சொல்றாரு கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று. ஒருவேளை ராஜா அப்படின்னு சொன்னாவே சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், நாங்கள் அப்படி எங்களை கீழே இறக்கவே முடியாது, நாங்கள் தரையில் நடக்கவே மாட்டோம், ஒன்று ரதத்தில் போவோம், இல்லை குதிரையில் போவோம், இல்லை ஏரோப்ளேனில் போவோம், இல்லை ஹெலிகாப்டரில் போவோம்னுக்கிட்டு இருப்பாங்க. தரையில் நடக்கிறதே கஷ்டம். அப்படியா தரையில் நடந்தால் கூட சிகப்பு கம்பளம் விரிப்பாங்க. அப்படியே சிகப்பு கம்பளம் இல்லைன்னா பூக்களை வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுருவாங்க. இதான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ராஜா எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் தேவ சமூகத்திலே தன்னை இறங்கி விண்ணப்பித்த போது, தன்னை தாழ்த்தி விண்ணப்பித்த பொழுது 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். ஒரு ஆலயத்தில் போய் எழுதி வைக்கிறாரு, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆமா, இது உண்மையான சாட்சி.
கர்த்தர் உங்களையும் ரட்சிக்க வருவார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு ஆயுளை கொடுப்பார், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோயை நீக்குவார், சுகமாக்குவார், சுகத்தோடு உங்களை தங்க பண்ணுவார். சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர் என்று சொன்னார். ஆம், என்ன ஒரு ஆச்சரியமான ஆண்டவர். அதனால கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். இதெல்லாம் சாதாரணமா எழுத முடியாது, சொல்லவும் முடியாது. அவர் வந்தா தான் வந்தார்னு சொல்ல முடியும், வரலன்னா வந்தார்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ரட்சிக்க வந்தார், என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்போ வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. கர்த்தர் என்ன ரட்சிக்க வந்தார், ரட்சிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஜீவனாலெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறத குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை தேட வேண்டும். அவர் சொல்றார், ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். ஜீவனாலெல்லாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பண்டிகை காலத்துக்கு மட்டும் ஆலயத்துக்கு போகிற எத்தனையோ பேர் உண்டு. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். நான் அந்த மரணத்திற்காக சென்றிருந்தோம். அந்த சரீரத்தை அங்கே ஆலயத்தில் வைத்திருந்தார்கள். இவருடைய திருமணத்துக்கு இவர் ஆலயத்துக்கு வந்தவர். அதோடு சரி, இப்போ அவருடைய மரணத்துக்கு அவருடைய பெட்டியில் அவர் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. தேவனை தேடுகிறதுல ஜாக்கிரதையா இருங்க. தேவனை தேடுகிறதுக்கு நீங்க சரியான நேரத்தை கொடுங்க. தேவனுடைய நாள் தேவனுடைய நாளாக இருக்கட்டும். ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க உங்களை முதலாவது தனித்து ஜெபித்து உங்களோடு கூட தேவனை இணைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு நீங்க இணைந்து கொள்ளுங்க. சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். யாராகிலும் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க யாராகிலும் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று நீங்க ஜெபிக்காம இருப்பதாக இருந்தால் நீங்க சாப்பிடாம இருங்க. எனக்காக யாராகிலும் சாப்பிடுவார்கள், எனக்காக யாராகிலும் தண்ணீர் குடிப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்க முடியுமா? இருந்து பாருங்க. அப்படி இல்லை, எனக்காக நான் தான் சாப்பிடணும், எனக்காக நான் தான் தண்ணீர் குடிக்கணும்னா உங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான இணைப்பு இருக்க வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான தொடர்பு இருக்க வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில எந்த விதமான விஷயங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இங்கே இந்த ராஜா இறங்கி ஆலயத்துக்கு போகிறார். அவர் ரதத்துல தான் போவாரு, குதிரையில தான் போவாரு, கிரீடம் தான் வைப்பாரு. தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த கிரீடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய கிரீடமும் அவருக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய பதவியும் அவருக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய பட்டமும் அவருக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி அவருக்கு முன்னால அது ஒண்ணுமே கிடையாது. அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். அதனால இந்த ராஜாவே சொல்றாரு, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஐயா, பேசிக்கொண்டிருக்கிற நானு சாக போன இடத்துல என்னை தப்புவிக்க வந்தார். அப்போ நானே என் வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் இருக்கும்போது இந்த ராஜா வாழ்க்கையில அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அனுபவத்தை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ரட்சிக்க வருகிறது மட்டுமல்ல, உங்களை காக்க வருகிறார், உங்களை தாங்க வருகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க வருகிறார், உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க வருகிறார், பாதுகாக்க வருகிறார், உங்களை உயர்த்த வருகிறார். அவர் உங்க வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க வரவேற்று அவருடைய கரத்திலே, பலத்த கரத்தில் அடங்கி இருங்க. அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆச்சா, அதனால நீங்க அங்க பார்க்கும்போது கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஒரு ராஜா சொல்றாரு. ராஜாவுக்கு என்ன குறை? ராஜாவுக்கு என்ன குறை இருந்திருக்க முடியும்? சாப்பாட்டு குறை இருந்திருக்குமா? அல்லது அவர் நினைச்ச வேலையை செய்ய முடியாம இருந்திருக்கும்? எல்லாமே யாரங்க அப்படி கை தட்டினா போதும், யாரங்க 100 பேர் வந்து நிற்பான். போர்ச்சவர்களே வந்து நிற்பான், ஈட்டியோட கேடயத்தோட. ஐயா கூப்பிட்டீர்களா ராஜா? அப்படி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா இறங்கி போய் தேவாலயத்துல போய் எழுதி வைக்கிறார். ஐயா எழுதி வைக்கிறார். என்னன்னு எழுதி வைக்கிறாரு? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். உயிரோட இருக்கிற ஒருத்தர் தான் வர முடியும். உயிரோட இருக்கிற தெய்வம் தான் வர முடியும். அந்த தெய்வம் இவரை ரட்சிக்க வந்தார். இவருடைய மரண செய்தியை ஏசாயா மூலம் சொல்லி அனுப்பினாரு. உயிரோடு இருந்ததுனால தான் சொல்லி அனுப்ப முடியும். ரெண்டாவது நீ பிழைச்சிருவேன்னு சொல்லி அனுப்பினாரு. உயிரோடு இருந்ததுனால தான் சொல்லி அனுப்ப முடிஞ்சிச்சு.
இல்லைன்னா சொல்லி அனுப்ப முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஜீவிக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அங்கே அவர் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வச்சுட்டு போனார். சும்மா வாயில சொல்லிட்டு போனா கூட மறந்துடும், எழுதி வச்சுட்டு போனார். ஏன் மறைக்க கூடாது? யாரும் இதை வாசிக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இந்த ராஜாவை கர்த்தர் ரட்சிக்க வந்திருக்காரு, அதுக்காக அவர் கீத வாத்தியத்தில் பாடி இருக்காரு என்று சொல்லி திரும்ப திரும்ப பேசப்படும். என்றைக்கோ அவர் பாடினார், என்றைக்கோ அவர் தேவாலயத்துக்கு போய் சொன்னார், என்றைக்கோ அவர் சொன்னார் கர்த்தரை ரட்சிக்க வந்தார் என்று. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்லையா? நான் இந்த வசனத்தை வாசித்தேனே, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனே. அப்படி இருக்கும்போது எழுதப்பட்டதுனால தான் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டதுனால தான் சொல்லப்பட்டது. அது வெறும் எழுத்தல்ல, தேவனுடைய கிரியைகளுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது. ஏதோ தேவன் எங்கேயோ மௌனமாக இருந்து சும்மா இருந்து பேசாம இருந்து பார்க்காம இருந்து ஆண்டவருக்காக யாரோ ஒரு பிரதிநிதி எழுதினதாக இல்லை. அவருடைய கிரியைகளை, அற்புத செயல்பாடுகளை அவர் எழுதி வைக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவருடைய கிரியையை காண முடியும், உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய செயல்பாடுகளை காண முடியும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புத கிரியைகளை பார்க்க முடியும், அவருடைய அற்புதங்களை நீங்களும் பெற முடியும், அவருடைய தெய்வீக சுகத்தை நீங்களும் பெற முடியும், அவருடைய தெய்வீக சமாதானத்தை நீங்களும் பெற முடியும். அதற்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த ராஜாவே சுவர்புறமா நோக்கி கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கண்ணீர் தேவனுடைய பாதத்துக்கு போனது. அந்த கண்ணீர் 15 வருஷம் ஆயுசு நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது. நம்மளாம் கூட அந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளும் தேவன் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இன்னமும் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னமும் உங்களுடைய ஆயுசை பெருக பண்ணுவார். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடணும். ஜீவிய நாட்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எந்த விதமான அந்நிய செயல்களுக்கு, மது போன்ற புகை பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாக கூடாது, அல்லது அவைகளை தொடக்கூடாது, அவைகளை அவள் பக்கமே திரும்பக்கூடாது. உங்களுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய போதை பழக்க வழக்கங்களை தூக்கி எறியணும். யாரா இருந்தாலும் சரி தூக்கி எறியணும். புகையிலை பழக்கங்களை தூக்கி எறியணும். பயங்கரமான போதை பொருட்கள்லாம் இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதா. அப்படிப்பட்டதான நிலையில நீங்க போகக்கூடாது. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் தேடுங்க, அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அது எல்லாத்தையுமே தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா எழுதி வச்ச மாதிரி நம்ம கூட நிறைய அற்புதங்களை எழுதி வைக்க முடியும். நீங்க தேவனை தேடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்களும் எழுதி வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நன்மைகள் பலத்திற்கும் நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக எசேக்கியாவுக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் உங்களுக்கு செய்வதற்கு இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எத்தனை தேவையோடு இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும், என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த ஆயுசு வருஷங்களை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கப்பா. அதுபோல என்னோடு கூட சேர்ந்து ஜபத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையோ உமக்கு தெரியும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாக அவர்களுக்கு நீங்க கிரியை செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் விரும்புகிற அற்புதத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் விரும்புகிற சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் ஆண்டவரே வேண்டுகிற நன்மைகளை எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுத எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீருக்கு நீங்க பரிசாக 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு பரிசாக சகல நன்மைகளையும் நீங்க கொடுங்க. அவர்கள் வாஞ்சிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுங்க. கர்த்தர் என்ன ரட்சிக்க வந்தார் என்று நாங்களும் சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்க, அதிசயம் செய்க, மகிமைப்படுங்க. எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனம் துவண்டு விடாதீர்கள், மனம் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய தேவன் இன்றைக்கே உங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா.